நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவை பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம நேற்றைய தினம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைய தினம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆணுச்சு, நாளைய தினம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலயமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நான் சொல்லியிருந்தேன் 1 or 2 டேஸ் குளோபல் மார்க்கெட்டு எப்படி ரியாக்ட் ஆகுதோ அதற்கு தகுந்தாற் போல தான் நம்ம மார்க்கெட் ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். மார்க்கெட் என்ன ஆகும், இந்த சேனல் பேட்டர்னில் போயிட்டுருக்கு. ஒன்ஸ் இந்த லெவலுக்கு கீழே பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். மார்க்கெட் இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். இன்றைக்கி நெஃப்டி பார்த்திங்கன்னா 470 புள்ளிகள் ரேலி கொடுத்துருக்கு. சரிங்களா, எல்லாமே பார்த்திங்கன்னா குளோபல் நியூஸஸ் பாசிட்டிவான நியூஸஸ்ஸு. மார்க்கெட் என்ன இதாகிட்டு இருந்துச்சு அப்படின்னா மேலேயோ கீழேயோ போகிறதுக்கு மார்க்கெட்டுக்கு ஒரு நியூஸ் தேவைப்பட்டிருக்கு. அந்த நியூஸ் பேஸில் மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா கன்சல்டேஷன் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்கு, பிரேக் அவுட் ஆகிடுச்சு. மார்க்கெட் இன்றைக்கி மேலே ஏறுறதுக்கான காரணங்கள் யார் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா டாடா ஸ்டீலு, அதானி போர்ட்டு, பாரதி ஏர்டெல்லு, டெக்கு மஹேந்திரா, கொடாக் மஹேந்திரா, ஸ்டேட் பேங்கு, இவங்கெல்லாம் பார்த்தோன்னா பிக் கெய்னர்ஸாக இன்றைக்கி இருக்காங்க. இன்றைக்கி மார்க்கெட்டு நிஃப்டி 50யை மேலே கொண்டு வரதுக்கு யார் யார் காரணம், எத்தனை பாயிண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி நிஃப்டி 50யில் உள்ள எல்லா ஸ்டாக்ஸுமே ஓவரால் பார்த்திங்க அப்படின்னா க்ரீனில் தான் இருக்குது. எல்லா ஸ்டாக்குமே, ஒரு ஸ்டாக்கு கூட க்ரீன் கிடையாது, எல்லா ஸ்டாக்குமே க்ரீனு. 50 ஸ்டாக்குமே க்ரீனுக்கு மார்க்கெட்டை புல் பண்ணியிருக்கு. ரிலையன்ஸ் 45 பாயிண்ட்டு, பாரதி ஏர்டெல் 40 பாயிண்ட்டு, ஹெச்டிஎஃப்சி 38 பாயிண்ட்டு, இன்ஃபி 32 பாயிண்ட்டு, ஐசிஐசி பேங்க் 24 பாயிண்ட்டு, எல்என்டி 23 பாயிண்ட்டு, எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல மூமெண்ட்டு கொடுத்து மார்க்கெட்டை ஏற்றிருக்கு. எம்என்டம் மகேந்திரா 20 பாயிண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. எஸ்பிஐ 20 பாயிண்ட்டு, என்டிபிசி 16 பாயிண்ட்டு மேலே ஏறுவதற்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. கொடாக் பேங்கும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கு. சரிங்களா, இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா பிக் கெய்னர்ஸாக இவங்களாம் இருந்திருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து மார்க்கெட்டை புல் பேக் பண்ணியிருக்காங்க. பேங்க் நிஃப்டி ஏறுறதுக்கு இன்றைக்கி யார் யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கா அப்படின்னு செக் பண்ணோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டிலையுமே ஏயு பேங்கை தவிர பாக்கி எல்லாம் ஏறி இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் 250 புள்ளிகள் பேங்க் நிஃப்டி ஏறுவதற்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ஐசிஐசிஐ பேங்க் 167 புள்ளிகள், எஸ்பிஐ பார்த்திங்கன்னா 130 புள்ளிகள், கொடாக் பேங்க் 86 புள்ளிகள், ஆக்சிஸ் பேங்கு 74 புள்ளிகள், இண்டஸ்இண்ட் பேங்க் பார்த்திங்கன்னா 22 புள்ளிகள், பேங்க் ஆஃப் பரோடா பார்த்திங்கன்னா 13 புள்ளிகள், ஐடிஎஃப்சி பேங்க் 8 புள்ளிகள் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு நிஃப்டி ஏறுறதுக்கு, பேங்க் நிஃப்டி ஏறுறதுக்கு. சரிங்களா, இதுதான் இதற்கான ஏற்றம். இப்போ மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்கு. இனிமேல் நம்ம அப் ட்ரெண்ட் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இனிமேல் இருக்கணும். ஏன்னா எப்போ ஆல் டைம் ஹைக்கு மேலே க்ளோஸ் வச்சுட்டாங்களோ 23,388 ஆல் டைம் ஹைக்கு மேலே தான் மார்க்கெட் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிருக்கு. இப்போது ஃபஸ்ட் இனிமேல் ரெசிஸ்டன்ஸ் எதுவாக இருக்குன்னா இன்றைக்கி டே ஹை தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு. நம்ம சொன்ன ஃபிப்னாசி லெவல் இந்த இடத்துல தான் இருக்குது. மார்க்கெட் ஃபிப்னாசி லெவலும் இந்த இடத்துல தான் வந்திருக்கு. மார்க்கெட்டோட அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா 99 இந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் வந்திருக்கு. அகைன் மார்க்கெட் அடுத்த ரேஞ்ச் எங்கே இருக்குன்னா 568 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலுக்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் அகைன் மேலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 25,800 இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபிப்னாசி லெவல் படி மார்க்கெட் அகைன் ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். எக்ஸாக்டாக மார்க்கெட் நல்ல ஒரு 24,824 அப்படிங்கிற லெவலில் சப்போர்ட் எடுத்திருக்கு. மார்க்கெட் அங்கேருந்து பவுன்ஸ் பேக்கும் ஆகிருக்கு. சரிங்களா, சப்போர்ட் எதுவாக இருக்குன்னா அகைன் இதே லெவல் தான் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட்டு. 24,824 அப்படிங்கிற ரேஞ்சு தான் சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 24,621 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 24,483 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் 24,300 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, இது நெஃப்டிக்கான லெவல்ஸு. இந்த லெவல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. தென் நாளைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பிரி இருக்குது.
அது எவ்வளோ தூரம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சென்செக்ஸ் வந்து இன்றைக்கி 1500 புள்ளிகள் ஏறி இருக்குது. அது எது வரைக்கும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி இன்றைக்கி வந்த டே ஹை தான் நாளைக்கான இம்மிடியட் ரெசிஸ்டன்ஸ். 52,000க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டியே வந்து நிஃப்டியை வந்து மேலே கொண்டுட்டு போயிடும். சரிங்களா, நல்ல கன்சல்டேஷன் ஜோனுக்கிட்ட தான் வந்து மார்க்கெட்டை வந்து முடிச்சிருக்காங்க. 51,886 அப்படிங்கிற லெவலில் வந்து பேங்க் நிஃப்டி முடிச்சிருக்கு. அதுதான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். 52,341 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் 52,776 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் வந்து இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 50,972 51,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு இமிடியட் சப்போர்ட்டாக இருக்கும். அந்த லெவலில் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் 50,386 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 49,654 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. சரிங்களா, இதுதான் பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. தென் ஃபின் நிஃப்டிக்கான லெவல்ஸ் வந்து பாருங்கள். ஃபின் நிஃப்டி வந்து 23,471 எக்ஸாக்டாக நம்மளோட லெவலில் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து டே ஹை வந்து நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் ஆல் டைம் ஹை தான் வந்து ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதை விட்டால் ஓஐ டேட்டா படி 200 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதுதான் வந்து லெவல்ஸு. தென் சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல் வந்து 23,500 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. அந்த லெவலுக்கு கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 23,274 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 23,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். தென் மிட் கேப்பை வந்து பார்த்துருவோம். மிட் கேப் வந்து பார்த்திங்கன்னா அகைன் இந்த லெவலில் வந்து கீழே வருமானா வரல, சேனலை பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிருக்கு. டபுள் டாப் வித் ஆல் டைம் ஹை நியரில் இருக்குது. சரிங்களா, இந்த லெவலுக்கு மார்க்கெட்டு மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எதுவாக இருக்குன்னா 13,300 அப்படிங்கிற லெவல் தான் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலுக்கு மேலே போணுச்சு அப்படின்னா 13,400 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதற்கும் மேலே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஃபிப்னாசி லெவலில் நம்ம ட்ராப் பண்ணி பார்க்கணும். ஃபிப்னாசி லெவல் வந்து எங்கே காமிக்குது அப்படின்னா 13,390 அப்படிங்கிற லெவலில் காமிக்குது. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு மேலே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் 13,436 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா, இதை வந்து பார்த்துக்கோங்க. இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். தென் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஃபிப்னாசி லெவல் தான் சப்போர்ட்டு. 13,229 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 13,172 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 13,091 அப்படிங்கிற லெவல் 90 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா, இதுதான் வந்து மிட் கேப்புக்கான லெவல்ஸு. சென்செக்ஸ்க்கான லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். சென்செக்ஸ் வந்து நம்மளோட 2 ரெசிஸ்டன்ஸ் ஜோனையும் பிரேக் பண்ணி தான் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிருக்கு. இதற்கு நம்ம இமிடியேட் வந்து நாளைக்கு எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னா ட்ரா பண்ணோன்னா ஃபிப்னாசி லெவல் தான் ட்ரா பண்ணணும். ஃபிப்னாசி லெவல் ட்ரா பண்ணோம் அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த லெவல் தான் ரெசிஸ்டன்ஸ். 83,150 ரேஞ்ச் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் வந்து 82,680 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா, 82,600 to 700 அப்படிங்கிற ரேஞ்சு இருக்கும். இந்த லெவல் தான் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இந்த லெவலில் மார்க்கெட் வந்து ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 83,421 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 82,700 அப்படிங்கிற லெவல் தான் சப்போர்ட்டாக இருக்கும். இதுதான் சென்செக்ஸ்க்கான லெவல்ஸு. இது எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பிரி இதை பேஸ் பண்ணி உங்களோட பிளானை வந்து பண்ணிக்கோங்க. சரிங்களா, இதே போல் நீங்களும் மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும். யாரோட உதவி இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கற்றுக்கிட்டு ப்ராப்பராக ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் கற்றுக்கோங்க. அதே நேரத்தில்
நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முற்றிலும் ஃப்ரீ தான். தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை பயன்படுத்தி அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்டாக்ஸ்லாம் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா 5x வரைக்கும் மார்ஜின் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கும். விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இது எல்லாமே என்னோட வியூ தான். நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. நீங்களும் மார்க்கெட்டை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.